உங்களுக்கு தொடர்ந்து வார கணக்கில் மாச கணக்கில் கான்ஸ்டிபேஷன் இருக்கு, எவ்வளோ டேப்லெட்ஸ் எடுத்தாலும் சரியே ஆக மாட்டேங்குதா? ப்ராப்ளம் வந்து மெடிசன் இல்லை, உங்க பிளேட்ல இருக்கிற ஃபுட்டு தான் இதுக்கு மெயினான காரணம். கான்ஸ்டிபேஷனை கிளியர் பண்றதுக்கான 3 பவர்ஃபுல்லான ஃபுட் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்க டைட்டிஷியன் ஜிகே. நீங்க என்ன நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி டயட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஃபாலோ பண்ணிட்டீங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கான்ஸ்டிபேஷன் வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் தான். நம்மள சில பேர் ராங் ஃபுட் சாய்ஸஸ்னால இது இன்னுமே மோசமாக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாம ஸ்மூத்தா மோஷன் போகணும்னா இந்த 3 ஃபுட் உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ். ஃபைபர் வந்து நம்ம இன்டெஸ்டைன்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒர்க் பண்ணும். இதனால உள்ள இருக்கிற வேஸ்ட் எல்லாம் சாஃப்டா மாறி மோஷன் வந்து ஈஸியா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பப்பாளி, கொய்யாப்பழம், ஓட்ஸ், காய்கறிகள்ல கீரை, கேரட், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தானிய வகைகள், இந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஃபைபர் அதிகம் ரெகுலரா சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர். கான்ஸ்டிபேஷனுக்கு மெயினான ரீசனே வந்து டீஹைட்ரேஷன் தான். நம்ம பாடியில வாட்டர் லெவல் கம்மியா இருக்கிற போது நம்மளோட மோஷன் வந்து ரொம்பவே ட்ரையா மாறிடும். ஸோ தினமும் 2.5 3 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கனால கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஈஸியாக மோஷன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வாட்டர் நிறைய இருக்கிற ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம். தர்பூசணி பழம், கிர்னி பழம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்ன்றது வந்து குட் பாக்டீரியா. இந்த குட் பாக்டீரியாவும் ஃபைபரும் சேர்ந்துட்டு நம்ம வயிற்றுல வந்து டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இதனால நல்லாவே டைஜஷன் நடக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இது மூலியமாகவும் ரெடியூஸ் பண்ணலாம். கேர்டு, பட்டர் மில்க், யோகட், இட்லி, தோசை, இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு ப்ரோபயோட்டிக் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கிறது மூலியமாகவும் நம்ம வந்து கான்ஸ்டிபேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன 3 ஃபுட்ஸையும் உங்களோட டயட்ல ரெகுலராகவே இன்க்ளூட் பண்ணிக்கிங்க. உங்களோட கான்ஸ்டிபேஷனை கண்டிப்பாக வந்து குறைச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. மைதா ஃபுட்ஸ், அதிகமாக டீ காஃபி குடிக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், இதெல்லாம் வந்து டைஜஷனை ரொம்பவே ஸ்லோவாக்கிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வீடியோ. ஃபைபர், வாட்டர், ப்ரோபயோட்டிக் இது 3த்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையும் வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஃப்ரீயாக மாறிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தினமும் உங்களுக்காக வீடியோ போடுற இந்த டைட்டிஷியன் ஜிகேவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.